ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம பியூட்டி டிப்ஸில் மைசூர் பருப்பு ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் வீட்லேயே எப்படி தயாரிக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம புதுமை தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெண்கள்னாலே நம்ம சருமம் எப்பயும் பளபளப்பாக அழகாக இருக்கணும்னு நினைப்போங்க. இதுக்காக விலை உயர்ந்த க்ரீம்களை வாங்கி பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களையே வச்சு அழகாக க்ரீம் தயாரித்து நம்ம ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கலான்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் பலன் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போது மைசூர் பருப்பு ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் வீட்டில் தயார் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் மைசூர் பருப்பு சாறு, 2 டீஸ்பூன் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயிலுங்க, 2 டீஸ்பூன் கிளிசரின், 2 டீஸ்பூன் கற்றாழை ஜெல். க்ரீம் செய்யறது ரொம்ப சுலபதாங்க. பருப்பை நல்லா கழுவிட்டு ரோஸ் வாட்டரில் 5 இல்லைன்னா 6 மணி நேரம் பருப்பை ஊற வைக்கணுங்க. ஊறிய பருப்பை அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அதை வடிகட்டி அதோட சாறை எடுத்துக்கோங்க. அந்த சாரோட ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் மற்றும் கிளிசரின், கற்றாழை ஜெல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான ஜாடிக்கு மாற்றிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த க்ரீமை 10 இல்லைன்னா 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. தயாரித்த அந்த க்ரீமால் காலையும் மாலையும் நம்ம முகத்தை ஜென்ட்லாக மசாஜ் பண்ணிட்டு வர கொஞ்ச நாளில் முகம் பளபளப்பாக ஆறுத நீங்களே கண்கூடாக பார்க்கலாங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் 1 நாள் 2 நாள் பயன்படுத்துறதுனால நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர நாளடைவில் உங்கள் முகம் பளபளப்பாகவும் நிறம் மாறுறதையும் கண்கூடாக பார்க்கலாம். இந்த அழகான அழகு குறிப்பை நமக்காக கொடுத்தது PT பியூட்டி டிப்ஸ் கண்டெஸ்ட் வின்னர் மிஸ் மைத்திலி சிவராஜ சுந்தரம். வாழ்த்துக்கள் மிஸ் மைத்திலி.